ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட தான் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. மார்னிங்கே ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டோடு தான் இன்றைக்கி ஆரம்பிச்சது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் அம்மா பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் இன்றைக்கி கொஞ்சம் ட்விஸ்ட்டோடு நான் பண்ணேன், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு கப் பாசிப்பருப்பு, அது கூட ஒரு பீட்ரூட்டு, கை நிறைய கருவேப்பிலை, என்கிட்ட கொஞ்சோட சுரக்காய் இருந்ததுங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே கூட பாசிப்பருப்பை ஊற வச்சுருங்க. அப்போ தான் கொரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். இந்த பதத்துக்கு தாங்க இருக்கும். பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் கொரன்னு தெரியும், ஆனால் தோசை சுடுறப்போ ரொம்பவே நல்லா வரும். பச்சை மிளகாய், இஞ்சிலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாம் இதில் பீட்ரூட்டை பச்சையாக போட்டிருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட நம்ம தோசை சாப்பிட்றப்போ அந்த பீட்ரூட்டோட பச்சை வாடையோ எதுவுமே வராது. நல்லா அரைச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சோல ராகி மாவும், என்கிட்ட கடைசியாக இட்லி மாவும் ஒரு கப் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை பற்ற வச்சிடலாம். அந்த கேப்லேயே நம்ம ஒரு சட்னி செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு சிம்பிளான தேங்காய் சட்னி தாங்க செஞ்சுருக்கேன். பூண்டு, தேங்காய், மிளகாய் இதெல்லாம் போட்டு பொரிகடலாம் சேர்த்து ஒரு நல்ல சட்னி அரைச்சி வச்சாச்சு. நாம் நார்மல் தோசை சுடுறதை விட தோசைக்கல் இந்த பர்டிகுலர் தோசைக்கு கொஞ்சம் ஹீட் கம்மியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்ம இழுக்கிறப்ப நல்லா வரும். இங்கே பாருங்கள், நான் ரொம்பவே மிதமான சூட்டில் வச்சுருக்கேன், அதனால் எவ்வளோ நல்லா இழுக்கிறதுக்கு வருதுன்னு. நீங்கள் நைட்டே கூட இந்த பேட்டரை ரெடி பண்ணி வச்சிடலாங்க. ரொம்பவே வேலை ஈஸி. காலையில் எழுந்திரிச்சு நாம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறப்போ இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கோமேன்ற ஒரு மன நிம்மதியும் இருக்கும். அதே சமயம் ரொம்பவே வயிறும் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளோட தோசை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் என்னோட தோசையை தேங்காய் சட்னியோட என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு முட்டை வச்சுக்கலாம், ஒரு நல்ல ஒரு பவுலில் சிக்கன் வச்சுக்கலாம், இல்லை நிறைய வெஜ்ஜீஸ் வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லா முடிச்சதுக்கப்புறமா ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு நான் மீஷோவில் சில ஜுவல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்டு நலங்குக்காக வாங்கினது. நான் மீஷோவில் இவ்வளோ நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பேர்ல் இயரிங், இது ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கு எப்படி வீடியோவில் தெரியுதோ நேர்லையும் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா அந்த முத்து ரொம்ப டாமினேட் பண்ணுது. அந்த மெரூன் அந்த ஸ்டோன்ஸ் அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியலை. ஆனால் ரொம்பவே ஒரு அழகான பீஸ். இது கூட மாட்டுறதுக்காக மாட்டல் வாங்கியிருந்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ ரீசெண்டாக மாட்டல் ஒரு பெரிய அப்சஷனாக மாறிட்டு வருது. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இதுலேயுமே எனக்கு அந்த முத்து தாங்க ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டோட ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அடுத்தது ஒரு நெக் பீஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் மீஷோவில் தாங்க. அட்டிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைப்பில் 250 சம்திங் தான் இதோட ப்ரைஸு. அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட லுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ரெட் கலர் ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. நான் எப்படி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டைல் பண்ணேன், என்ன சாரீ வியர் பண்ணேன், ஹல்தி எப்படி போச்சு, நலங்கு எப்படி போச்சு, இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்பவே அழகாக இருந்தது இந்த நெக் பீஸ். இது கூட சேர்த்து ஒரு கம்மலும் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ரோப் கொடுத்துருந்தாங்க. ரோப்போட லென்த்துமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு சின்ன ஸ்டட்டு, அந்த ஸ்டட்டுக்கு கீழே ஒரு சின்ன ட்ராப்பிங்ஸ் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததா? ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கா, இல்லை வேற எங்கேயாவது இதெல்லாம் வாங்கலாமான்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ரொம்ப நாளாகவே கட்லட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அன்னைக்கு தான் டைம் இருந்தது. சரி ஓகே பண்ணிடலான்னு பார்த்தா பிரெட் க்ரம்ஸ் இல்லை. வீட்டில் ஒரு 3 பன் இருந்துச்சு. சரி பன்லேயே நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணிடலான்னு உதுத்து போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட்லெட்டில் இன்றைக்கி பச்சை பட்டாணி வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இதெல்லாம் சேர்த்து தாங்க பண்ண போகிறேன். வீட்டில் பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. உங்ககிட்ட பிரெட் இருந்துச்சுன்னா பிரெட்டை உதுத்து போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும்.
ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கரம் மசாலாவும் தீர்ந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடலாமா? சீரகம், சோம்பு, ஜாதிபத்திரி, பட்டை, மல்லி, பிரியாணி இலை, கிராம்பு, மிளகு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து மெட்ராஸ் சமையல் அவங்க ரெசிபி தாங்க. ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சேன்னு பார்த்தேன். ஏலக்காய், அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ். எனக்கு என்கிட்ட அன்னாச்சி பூ இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. இது எல்லாத்தையுமே ஈரமே இல்லாத ஒரு கடாயில் மொத்தமாக போட்டு வறுக்க போகிறோம். ஒரு 2 to 3 minutes ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். மிதமான சூட்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஃபேனில் காய வச்சுட்டு சுத்தமாக அந்த ஹீட்டெல்லாம் போன உடனே ஜாரில் மாற்றி இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் தீ அதிகமாகி அது கருகிடுச்சுன்னா கூட நமக்கு கரம் மசாலா ரொம்பவே கசப்பாக இருக்கும். நல்லா மணக்க நம்ம கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் கரம் மசாலாவை வீட்டில் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட்லெட் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ நாம் இதோட தோலெல்லாம் உரிச்சிடலாம். எனக்கு என்னன்னு தெரியல, முந்திலாம் நமக்கு உருளைக்கிழங்கு தோல் உரிக்க ரொம்ப ஈஸியாக வரும். இப்போல்லாம் எனக்கு அது ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஒருவேளை அது உருளைக்கிழங்குனாலையா இல்லை எனக்கு தான் அந்த பொறுமை இல்லையான்னு எனக்கு தெரியல. பச்சை பட்டாணி வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நம்ம தோல் உரித்து ரெடியாக வச்சுருக்கோம். பீட்ரூட் ஒன்றையும் நல்லா தோல் சீவி நல்லா உரசி எடுத்து வச்சுட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இன்னும் அருவாமனை யூஸ் பண்ணி தாங்க கட் பண்ணுறோம். உங்களுக்கு அருவாமனை யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கா? இல்லை நீங்கள் வந்து சாப்பிங் போர்டுக்கு நைஃப் வச்சு சாப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்றதை சொல்லுங்கள். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் வதக்காமல் ரஃப்பாக கூட செய்யலாங்க. நான் முந்திலாம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் என்கிட்ட பீட்ரூட் இருக்கிறதுனால அதில் நிறைய தண்ணி சத்து இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம போட்டு பிசைகிறப்போ அந்த கட்லெட்டில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக ஆகும். அதனால தான் நான் இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறேன். நீங்கள் ராவாக எல்லாத்தையும் போட்டு பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு வாசனெலாம் போனதுக்கப்புறமா பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேரட்டுக்கு பதிலாக நான் பீட்ரூட் சேர்த்ததுனால என் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கூடவே 1 கப் பச்சை பட்டாணி, நல்லா மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் பீட்ரூட் வதங்கினதுக்கு அப்புறமே என்னோடய ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இந்த ஸ்டேஜில் தாங்க ஒரு மிஸ்டேக் பண்ணேன். ஆக்சுவலி இது எதுவுமே டேஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணலை. ஆனால் எனக்கு இந்த ஸ்டெப்பை நான் பண்ணியிருக்க வேண்டாமேன்னு தோணுச்சு. இந்த நான் இப்போ பிசைகிறேன்லாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்க ஓரளவு நீங்கள் மசிச்சிட்டா போதும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணுறப்போ நமக்கு உருண்டை பண்ணுறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா கை நிலையாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா போடுறதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. உங்களுக்கு காரம் டேஸ்ட் நிறையா வேணும்னா பச்சை மிளகாவை நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைனா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கை நிறையா பிரெட் க்ரம் செஞ்சு வச்சோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி பதம் இருந்தால் கூட அது வந்து அதை உறிஞ்சிடும். நான் சொன்னேன்ல எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு, அது இப்போ தாங்க அந்த ரொம்ப பேஸ்ட் மாதிரி அந்த உருளைக்கிழங்கு ஆனதுனால கையிலலாம் கொஞ்சம் ரொம்பவே ஒட்டுச்சு. அந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. கடையிலலாம் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட மாட்டாங்கங்க. நம்ம வீட்டில் பண்ணுறப்போ இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். கட்லெட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வேகமாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்து தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேறு சிலிண்டர் ஷேப் வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நாம் இப்போது எல்லாத்தையும் கோட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு அதில் கொஞ்சோட தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் இந்த கட்லெட்டை டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்லையும் கோட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கோட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் பண்ணி வச்சுட்டு செகண்ட் டைமும் கூட நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு எண்ணெயில் போட்டோன்னே அது பிரியாமல் வரும். வெளியே அந்த கிறிஸ்ப் லேயர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக கட்லெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. அது இன்னுமே உங்களுக்கு எண்ணெய் வந்து குடிக்காமல் ரொம்ப நல்லா வரும். கட்லெட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது வந்து ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபிங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் கூட உடனே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 1/2 hourலேயே ஒரு டெலிஷியஸான ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், உள்ள அந்த ஃபில்லிங்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு.
வெளியில் அந்த லேயர் நல்லா அந்த கிறிஸ்பியாக அந்த பன் டேஸ்ட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை கரம் மசாலா கம்மியாக வேணும், மல்லி இலை கம்மியாக வேணும், இல்லை இஞ்சி பூண்டு கம்மியாக வேணும், இது எல்லாமே உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தாங்க. ஒரு டைம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஈவினிங் நாங்கள் எல்லாருமே சூப்பராக உட்காந்து எங்களோட டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றப்பெல்லாம் அம்மா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி கட்லெட், இன்னொன்று பிரெட் ரோல்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கட்லெட் பண்ணி எங்கள் அம்மா அதை உட்காந்து சாப்பிட்றப்போ எனக்கு அது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. தோட்டத்தில் நல்லா அவரைக்காய் வந்துருந்துச்சு, அதை பறிச்சுட்டு போவோன்னு அம்மா வந்திருந்தாங்க. ஈவினிங்லாம் எங்கள் தோட்டத்துக்குள்ளே போகவே முடியாதுங்க, அவ்வளோ கொசு இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கேமரா முன்னாடி எவ்வளோ கொசு வந்துட்டு போகுதுன்னு. தோட்டத்தில் எந்த மருந்தும் அடிக்காத ஒரு நல்ல அவரைக்காயை பறிக்கிறப்போ இருக்கிற ஃபீலிங்கே தனிங்க. இதை வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய் ஊற்றி அம்மா தாளித்து கொடுப்பாங்க. வெறும் சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக பூசணிக்காய் செடி போகுதுன்னு. இதில் பூவும் அழகழகாக பூத்துச்சுங்க, ஆனால் ஒரு காய் கூட வரல. நம்ம கொய்யா மரம் இதுதான், நிறைய கொய்யாக்காய் வந்து பிஞ்சோடு இருக்குது. இதுதாங்க அந்த அவரைக்காய் செடி. இந்த பந்தல் வந்து எங்கள் அப்பா போட்டது தான். எங்கள் அப்பாவாக வந்து எல்லாமே ஃபுல் ரெடி பண்ணது எங்கள் அப்பா தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு. எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் கார்டனிங் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அது என்னன்னு தெரியல, எனக்கு வரலை. ஒன்று அந்த கொசுனாலையா இல்லை அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் நானும் அதை கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதுதாங்க நம்ம மரத்துலேருந்து இன்றைக்கி நாம் பறித்த கொய்யாக்காய். நாம் நம்மளோட விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துடுச்சு. ஒருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா.